ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இறால் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க இறால் கிரேவி எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு 100 ரூபாய்க்கு இறால் வாங்கினேன். இறாலை சுத்தம் பண்ணி எல்லாத்தையும் அந்த குடல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்துட்டு இறால் கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு நான் கொஞ்சம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு போட்டுட்டு மிளகு, நச்சீரகம், பெருஞ்சீரகம் 3யும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் தேங்காய், வெங்காயம், தக்காளி இது 3மே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய், வெங்காயம், தக்காளி 3த்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 3மே சேர்த்து ஒன்றா கிளறி கொஞ்சம் நேரம் சிம்மை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நம்ம இது 3த்தையும் மிக்சிக்கு மாற்றியாச்சு. நம்ம அரைச்சி விழுத அரைச்சிருந்துருவோம். அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்து இப்போ நம்ம அதையும் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கிரேவியாக வரும். அதனால தான் மறுபடியும் வெங்காயம், தக்காளி சேர்க்குறேன். வெங்காயம், தக்காளி சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுக்கிற இறாலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம கழுவி வச்சுருக்கிற இறாலை இது கூட சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து நம்ம இறாலையும் இதுவும் நல்லா சேர்த்து நல்லா கிளறி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா கிளறி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும், மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும், காரத்தூள், மிளகாத்தூள் நம்ம எல்லாம் சேர்த்துக்கணும். நான் வந்துட்டு உப்பு வந்து இந்த நம்ம மிக்சியில் அரைக்கும் பொழுதே அந்த விழுதுலேயே நான் சேர்த்துக்கிட்டேன், உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதனால் நான் கிரேவியில் உப்பு சேர்க்கலை. இப்போ நம்ம வந்துட்டு மிளகாத்தூள், காரத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அது கிரேவி அரைச்சிட்டு வந்த கிரேவி அந்த மசாலாவையும் நம்ம இது கூட சேர்த்தாச்சு. இப்போ சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நம்ம ஒன்றா நல்லா வதக்கி எடுத்துருந்துருவோம். நல்லா வேகட்டும். இதுவும் ரெடி ஆயிடுச்சு இறால் கிரேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.